இன்னைக்கு ஒரு பெரிய டே. இந்த vlog என்ன அப்படின்னா, என் வைஃப் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்குகிற டே. அதுக்கப்புறம் அதில் பெரிய ஒரு சண்டை காலையில். பயங்கரமான ஒரு சண்டை. நாங்கள் வந்து ட்ராம் ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து We came in with the hope of added value. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு ஒரு பெரிய டே. இந்த vlog என்ன அப்படின்னா, என் வைஃப் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்குகிற டே. ஆனால் ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருக்கு. பயங்கர சண்டை, பயங்கர அழுகை. இங்கே எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைங்க. பாருங்கள், இந்த மூஞ்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கரெக்டாக. ஸோ அதனால் வந்து எப்படி போகுதுன்னு தெரியல. கவர் பண்ணுவோம், சும்மா வாங்க. சீக்கிரட்டாக போயிட்டு அம்மா வீடியோ எடுக்கணுது. அம்மா ரெடியாக வந்து எடுக்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஸோ வந்து சுத்தமாக உடம்பு சரியில்லை அம்மாக்கும் பொண்ணுக்கும். அதுக்கப்புறம் அதில் பெரிய ஒரு சண்டை காலையில். பயங்கரமான ஒரு சண்டை. இதெல்லாம் தாண்டி இப்போ யூனிவர்சிட்டி போய் மெடல் வாங்கணும். மெடல் கிடைக்குதா? மெடல் கிடைக்கல, சாரி, சர்டிஃபிகேட் வாங்கணும். பயங்கரமான ப்ரௌடஸ்ட் மூமெண்ட். என் வாழ்க்கையில் அது நடந்ததே கிடையாது. அட் திஸ் ஏஜ், மாம் ஆஃப் 2 kids வாங்கிறது பெரிய விஷயந்தான். എത്തി நம்மளோட ட்ராம் ஸ்டாப்பில் எத்தி நாங்கள் வந்து ட்ராம் ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து ட்ராம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். ட்ரெயின் வந்து டைரெக்டாக யூவிஏலுக்கே கொண்டு போய் விட்டுறோம். ஒரு 30 minutes காட்டுது. ஓகே, நம்ம லேட்டுன்னு நினைக்கிறோம். லேட்டாக போனால் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க வேறையா. ஸோ நம்ம செக் பண்ணி போவோம் வாங்க. இங்கே இப்போ ட்ரெயினில் ஏறிட்டோம். பயங்கர பாக்கு ஸ்மெல்லு. குட்கா பாக்கு போட்டு துப்பியிருக்காங்க போல இருக்கு. அப்போ எனக்கு இந்த ஸ்மெல்லு கேட்டாலே பிடிக்காது, வாந்தி வந்துடும். லண்டன் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா மேன்செஸ்டர் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. இங்கே பாப்புலேஷன் அதிகம்னால என்னன்னு தெரியல, பயங்கர கச்சராவாக குப்பையாக இருக்குது. நான் கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சென்னையில் ட்ரெயினில் போகிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ரொம்ப ஹைஃபையாக இருக்குது டெஃபினட்டாக. பட் ஐயோ, என்ன ட்ரெயின் இப்படி புழுங்கி போகுது. ஐயோ. இப்போ நம்ம இங்கே இருக்கிறது பார்த்தோம்னா ஈஸ்ட் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்கலாம் ஒரு கமெண்ட்டை ஹாய் போடுங்க. சபரிமலை, பழனி, திருப்பதி, அங்கே தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு கூட்டம் பார்த்துருக்கோம். இது ஒன்றுமே கிடையாது. இது வெறும் அவங்க கவுன் கலெக்ட் பண்ணுறது. இதுக்கு வெளியே வந்து கிட்டத்தட்ட போகவே முடியல, அந்தளவுக்கு கூட்டம்.
has upheld me through this journey and continually does. One thing is for sure, we came in with the hope of added value and are leaving with experiences, knowledge, and inspiration to contribute to the larger world. Whatever our next steps are, we can gladly say we gained something here at UAL that has shaped us positively. Only the graduates, the rest of the attendees to remain seated, please. So, what we would like you to do on the count of 1, 2, and 3, anything in between does not count. You clear of that? Excellent. And I would like you to raise your cap 125 centimeters above your head. Yeah, 125, because this is the 125th anniversary of UAL. Now you must make sure that it's 125 centimeters, and you need to catch back your own hat, not your fellows or your friends, yeah? There is a vision tracking cameras all the way around the hall, which will detect anybody who wouldn't comply with that. You ready with that? Ready to go? Okay, excellent. Steady. Right. 1, 1.5. 2, 3. Very well done. Many congratulations. You are now graduates of the exceptional. கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ரவுட் மூமெண்ட் எல்லாருக்கும். யூனிவர்சிட்டி வந்து படித்து கிராஜுவேஷன் வாங்கினது. இதில் நிறைய பேர் பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, நிறைய பேர் வந்து பேரண்ட்டாக இருப்பாங்க, இங்கே வந்து செட்டில் ஆகணும்னு நினச்சி வரவங்களா இருப்பாங்க. பட் எதுவாக இருந்தாலும் அந்த கிராஜுவேஷன் முடிக்கிறது, அது முடிச்ச சர்டிஃபிகேட் வாங்குறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதுலேயே அதே மாதிரி அது ரொம்ப ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். வீடையும் பார்த்துக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அப்புறம் பண்ணி படிக்கணும், படித்து கிளியர் பண்ணணும் அப்படின்னும் போது நாட் அன் ஈஸி ஜோக். ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இதுக்கு வந்து ஆக்சுவலி அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வரணும்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், அது பண்ண முடியல. எனிவேஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பவ்யா. ஆனால் காலையில் சண்டை போட்டதுக்கு போடாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ்.